நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் செடி அவரை நண்பர்களே. இங்கே பாருங்க, பூக்கள் அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி பாருங்க. நான் படிக்கும்போது படிச்சிருக்கேன் நண்பர்களே. ஸ்கூலில் அவரைக்காய் கொத்து கொத்தாய் காய்க்கும் சொல்லி படிச்சிருக்கேன் ஸ்கூலில் சின்ன பிள்ளையில. ஆமாம் நண்பர்களே, அது மாதிரி பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்களேன். ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்கள், அந்த இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே, அதான் அங்கே இருக்கு நண்பர்களே, அங்கே இருக்கு நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இதில் பாருங்களேன். இப்போ நான் சொல்ல வந்ததுன்னா இந்த வீடியோவில் மெயினாக இந்த பாருங்களேன், இதில் பாருங்க ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோல் இந்த பாருங்களேன், இந்த கோல் பூச்சி, இந்த பூச்சி தாக்குது நண்பர்களே. இது இதுக்கு தான் அந்த மீன் அமிலம் பஞ்சகவியம் ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்கிறது. அது எந்த பூச்சின்னு பார்த்தேன் நண்பர், இந்த இருக்கு பாருங்களேன், அந்த பூச்சி, இந்த பூச்சி தான் நண்பர்களே. இந்த பாருங்களேன், இந்த பூச்சி இது ஒரு வகையான பூச்சி. இதுக்கெல்லாம் நம்ம இந்த பஞ்சகவியம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணோம்னாக்க வேப்ப புண்ணா கரைசலை கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நம்மள டைலூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் நண்பர்களே. இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னாக்க இந்த மாதிரி பூச்சி தாக்கு இருந்திருக்காது நண்பர்களே.